வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அதிமுகவை உடைக்க திமுக மெகா பிளான். இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? ஏற்கனவே அதிமுகவில் பலவிதமான குழப்பங்கள். பிஜேபியில் சேர்ந்த உடனே நேற்று ஒரு பெரிய உற்சாகம் வந்திருக்கணும். பெரிய உற்சாகமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், அதிமுக அலுவலகம் ஒரு பட்டாசில் ஒன்றில் தொண்டர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. எந்த பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரோ அதே பிஜேபியோட போய் சேர்றாரு. தொண்டர்கள் எல்லாம் விருப்பப்படுறாங்க பிஜேபி விட்டு வெளியில் வரணும்னு சொன்னவரே எடப்பாடி தான். நேற்று போய் சேர்றாரு. ஒரு பெரிய உற்சாகம் இல்லை. அதையும் தாண்டி பல மாவட்டத்தில் என்ன பிரச்சனைனா, பிஜேபிக்கு 90 சீட்டு 65 சீட்டு 70 சீட்டு அவரால் ஜீர்ணிக்க முடியல. 65 சீட்டு கொடுத்துட்டா நம்ம எங்கே நிற்கிறது, எந்த தொகுதி பறிபோகும்னு இப்போவே அவங்களுக்குள்ள பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா பிஜேபிக்கு போன தடவை கொடுத்தாங்கல்ல சீட்டு 20 சீட்டு, அது கண்டிப்பாக நம்ம தான் நிற்போம்னு நினச்சி நிறைய பேர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி போனால் அந்த 20 தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வானதி தொகுதி ஜெயிச்ச தொகுதியிலேயே மொடக்குறிச்சி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்குது. உங்களுக்கு தெரியும், மொடக்குறிச்சி இந்த ஏரியாலெல்லாம் செந்தில் பாலாஜி எப்படி ஆளை திரட்டுவாருன்னு தெரியும். விரைவில் ஒரு பெரிய இணைப்பு படலம் இருக்குங்கிறாங்க. ஏற்கனவே வேலுமணி அவர்களுக்கு வேண்டியப்பட்ட நிலவு பிரமுகர் திமுக பேசிகிட்டு இருக்கார். அநேகமாக திமுக வந்துருவார்னே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக என்ன பிரச்சனைனா, வரவங்களை என்ன நிறைய பேர் எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியாது. வரவங்களை எப்படி உள்ளே கொண்டு வரணும், அப்போ எந்த மாதிரியான உறுதிமொழி கொடுக்கணும், அடுத்து நம்பாச்சு தான் ஏதாவது பதவி நான் கொடுக்குறோன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பெரிய டீலிங் நடந்துகிட்ருக்கிறது. இது எடப்பாடிக்கு தெரியுமான்னா தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரும் நீ வந்து வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க சொல்லிட்டார். ஏன்னா 2026 பிஜேபி கண்டிப்பாக கூட்டணி இல்லைன்னு உறுதியாக இருந்து வேலை பார்த்துட்டாங்க. நிறைய செலவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த செலவை யார் ஈடுகட்டுறது? ஏன்னா வேலுமணியால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தொகுதியில் வருது. வானதி தொகுதியில் வேலை பார்த்தவங்களாம் எவ்வளோ சில தொகுதியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டாங்களாம் இது வரைக்கும். அவங்க தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு. இது அதிமுக சமயம். திமுக இந்த வேலையை கிரியேட்டாக அமைச்சர்களுக்கெல்லாம் இதான் பொறுப்பு. கரெக்டாக பார்த்து யார் யார் வெயிட்டாக இருக்காங்களோ சமுதாய ரீதியில் வலுவான ஆட்கள் அவங்களெல்லாம் கொண்டு வாங்கணும். பெரிய லிஸ்ட்டே தயார் பண்ணிட்டு ஆளை பிடிக்கிற வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பிரதான அதிமுக பிரதான கட்சி பண்ணுமானா பண்ணலேனா தான் ஆச்சரியம். தெளிவாக பண்ணுவாங்க. எல்லா அரசியல் கட்சி இப்படி தான் பண்ணும். ஜெயலலிதா அம்மா வந்து அதிமுகலேருந்து ஆளை எடுக்கலை, கலைஞர் அவர்கள் எடுத்தார், எல்லாம் எடுப்பாங்க. இதை அதிமுக சமாளித்து தான் ஆகணும். இதையும் தாண்டி தொகுதி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரளயம் இருக்குது. தொகுதியை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு இத்தனை தொகுதின்னு மட்டும் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கும் போது மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திக்க போகுது இந்த கட்சிங்கிறாங்க. அது வந்து மேலும் இந்த கட்சிக்கு சிக்கலை உண்டாக்கும். அதில் மாற்று கருத்தில் திமுக ரொம்ப சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பணபலம் அதையும் தாண்டி வந்து பல விஷயங்களை காட்டி அவங்க கூப்பிட்றாங்க. அதிமுக அப்படிங்கிறது இனிமேல் எதிர்காலம் இல்லைன்னு அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும், நிர்வாகிகளுக்கும் தெரியும். பிஜேபியுடன் போனால் என்ன நிலைமையாகும்னு அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ பெரும்பாலான நிர்வாகிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்களாம் என்ன கோவம்னா, மற்றதுக்கெல்லாம் கூப்பிட்டு விவாதிப்பீங்க, யாரையுமே விவாதிக்கலை. யாரையுமே விவாதிக்காமல் தன்னிச்சையாக எடுத்த முடிவு. கரெக்டாக பார்த்தா 3 வாரம் ஜெயக்குமார் பேசவே இல்லை. பார்த்துருப்பீங்க நீங்கள். என்ன பேசுவீங்க? அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தவொடனே முடிவாயிடுச்சு. கூட்டணி முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், பார்த்துட்டு வந்தீங்க அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ நாள் டிலே? இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகமாக பேச மாட்டார் பாருங்க. டெல்லி போகும்போது ஆமாங்க அமித்ஷா பார்க்க போகிறேன், கூட்டணி சம்மந்தமாக பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாங்கள் ஒரு அரசியல்வாதி, அரசியல் சம்மந்தமாக பேசுவோம், முடிஞ்சு போச்சு. மக்கள் நல்லதுக்கும் போகிறோம், அரசியலும் பேசுவோம், முடிஞ்சு போச்சுங்க. இவ்வளோ பில்டப்லாம் கொடுத்து இப்படி பண்ணிவிட்டு கடைசியாக மொக்கையாகிட்டு இருக்கிறது எப்படி தெரியும் தெரியல. இது அதிமுகவில் பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் போன தடவை அதிமுக ஜெயிச்சதோ அந்த தொகுதியிலேருந்து ஆள் தூக்கணும். எந்த தொகுதியில் திமுக மார்ஜினில் தோற்றதோ அந்த தொகுதியில் இன்னும் வலுப்படுத்தணும். திமுக ஒரு மெகா பிளானோட இருக்குது. அவங்க பொதுக்குழு போட போகிறாங்க. போனவொடனே ஏற்கனவே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பூத்து கமிட்டிலேருந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குற வேலையை ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அதிமுக பண்ணும், பணம் இருக்குது. ஆனால் என்னென்னா தொண்டர்கள் உற்சாகம் இழந்திருக்காங்க. இன்னொன்று எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. வரக்கூடிய தேர்தல் அப்படியே அதிமுக ஓட்டு பிஜேபிக்கு கிடைக்கும்னா பிஜேபி சங்கிகள் வந்து அப்படியே அதிமுகவுக்கு போடுவாங்கன்னா நம்பிக்கை பண்ண முடியாது. ஏன்னா கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டார். 2 பேரையும் கால வாரம் தான் பார்ப்பாங்க. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது திமுக பயன்படுத்தி. இன்னொரு பக்கம் அண்ணாமலை தான் எப்படியும் பதவியில் இருக்க போகிறாருன்னு சொல்லி பெரிய அளவுக்கு ஆட்டம் போட்டு கொண்டு இருந்த விழுதுகளுக்கு பெரிய பிரச்சனை. ஏன் அண்ணாமலையே இப்போ எந்த போஸ்ட்டுன்னு தெரியாமல் இருக்கார். விழுதுகள் என்ன பண்ணுவாங்க? அண்ணாமலை நிறைய பேர் தனி கட்சின்னாங்க. நமக்கு தெரியும் அண்ணாமலைலாம் தனி கட்சிக்கு போக மாட்டார். ஏன்னா அவருடைய இலக்கு அப்படிங்கிறது பிரதமர் ரேஞ்சுக்கு அவர் திங்க் பண்ணுறாரு. பிரதமர் வேட்பாளருங்க ரேஞ்சுக்கு திங்க் பண்ணும்போது அவர் தனி கட்சி ஆரம்பித்தா உள்ளதும் போயிடும்னு அவருக்கு தெரியும். இன்னொன்றுங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காருங்கும்போது அவருடைய பேட்ச் மட்டும் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அவருக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும்.
உளவுத்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மோடி அமித்ஷாவுக்கு தகவலை சொல்கிறது கரெக்டுங்களா? இந்த உளவுத்துறையில் இருக்க விஷயம்லாம் ஐயாவுக்கும் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஐயா அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இவர் நினச்சா சொல்ல வைக்க முடியும். அவ்வளோ நெட்வொர்க் இருக்குது. இன்னொன்று கடை நிலவரத்தையும் அவருக்கு தெரியும். ஏற்கனவே வந்து எம்எல்ஏ தனி கட்சி ஆரம்பித்து வீணாக போனவங்கலாம் அவருக்கு தெரியும் அவருக்கு. அதனால் எந்த காலத்தையும் தனி கட்சியில் ஆரம்பிட்டார். அவர் என்ன யோசிப்பார்? மோடிக்கு அப்புறம் யோகி இல்லை பிட்னாவிஸ், அதுக்கப்புறம் நம்ம இருக்கும் பின்னாடி நம்ம வந்துடுவோம். இப்போ என்ன அவருடைய முதல் எண்ணம் வந்து சிஎம். வரக்கூடிய இந்த தேர்தலில் எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு நம்ம தான் முதலமைச்சர் கேண்டேட்டாக பிஜேபி அறிவிக்கணும்னு உறுதியாக நம்பினார் அவர். அதுக்காக வேலைலாம் பக்காவாக பண்ணார். நம்ம நின்று பார்ப்போம் அப்படின்னு நினச்சார். அவருடைய கெட்ட நேரம் அவர் ஒரு கணக்கு போட்டார், வேறு மாதிரி ஆகி போச்சு. இப்போ கட்சி பதவிக்கே போச்சு. இந்த 1.5 வருஷம்தான் அவர் இருந்திருக்கணும். ஏன்? அவருக்கும் நல்லது, அவருடைய விருதுகளுக்கும் நல்லது. எலெக்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வரக்கூடிய எலெக்ஷனு குறைஞ்சது பிஜேபி வந்து செலவு பண்ணுற தொகை கணக்குலேயே நீங்கள் எடுத்துக்க முடியாது. எல்லாம் செட்டில் ஆயிடுவாங்க. அண்ணாமலை கூட இருக்கவங்க எல்லாம் செட்டில். அதனால தான் அண்ணாமலை கூட நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள்லாம் போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன். எப்பயுமேங்க பதவி இருந்தால் 10 பேர், பணத்துக்காக 100 பேர். காசுக்கு தான் மதிப்பு இருக்குது, மனிதனுக்கு எங்கே இருக்குங்க, அது கதை தான். இனிமேல் அண்ணாமலையிட்டருந்து ஒருத்தர் எத்தனை நாள் கூட இருப்பாங்க சார்? மாநில தலைவராக நீங்கள் இருக்கும்போது ஆளுங்க இருப்பாங்க. ஏன்? பல வேலைகள் நடக்கும். இப்போ அதையும் தாண்டி இன்னொன்று, ஏற்கனவே பாலியல் சர்ச்சைக்கு உள்ளான ஒரு பிரமுகர் இருக்கார்ல, அவர் தான் இப்போ தலைவர் பதவிக்கு வந்திருக்கணும். அவருடைய கெட்ட நேரம் அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டு அவர் கேரியரே போச்சு. இப்போ என்னென்னா அவரை ஒரு போஸ்ட் கொடுக்க போகிறாங்களாம், அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுக்க போகிறாங்களாம். அவர் தீவிரமாக பேசிகிட்டு இருக்கார். அவர் வந்தாருன்னா அண்ணாமலைக்கு இன்னும் சிக்கல். ஏன்? அண்ணாமலையால் தான் அவருடைய வாழ்க்கையே பறி போச்சு. அண்ணாமலையால் நிறைய பேர் வாழ்க்கை பறி போச்சு. குஷ்புக்கு வந்து மகளிர் ஆணைய பதவி கொடுத்தாங்களா, அதுவே ரொம்ப நாள் நிறுத்தி வச்சதுக்கு அண்ணாமலை தான் காரணமாக. குஷ்பு, விஜயதாரணி, வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார் இன்னும் நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கு அப்படி ஒரு பாசமா? அவர் எனக்கு பேனா பரிசு கொடுத்தாரு எல்லாம். என்ன ஒரு நாள் இப்பயே கேட் போட்டாங்களாம். கமலாலயத்துக்குள்ளே அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு கேட்டு. முதல்ல அண்ணாமலை எல்லாத்துக்கும் கேட்டு போட்டாங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள். இப்போ அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு கேட்டு போட்டாங்க. அண்ணாமலையை கேட்டால் நான் இமயமலை போகிறேன், ஆன்மீக பயணம் போகிறேங்கிறாராம். இன்னும் என்னுடைய மனசை ஸ்தாந்தி படுத்திட்டு அதுக்கப்புறம் வரேன். இப்போ என்ன சிக்கல் அண்ணாமலைக்கு? தேசிய செயலாளர் பதவி எது வேணால் கொடுக்கட்டும் சார். நேற்று வந்து அமித்ஷா ட்வீட்டு போட்ட உடனே கமலாலயத்தில் ஒரே கொண்டாட்டம் அண்ணாமலையுடைய எதிர்ப்பாளர்களுக்கு. ஏன்? இந்த பக்கமே போட்டுறாதீங்க வர சார். டெல்லியில் எத்தனை ஹைகமாண்டை உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்களும் இருக்காங்க. யார்? நம்ம வானதி அவர்கள் கூட ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க. டெல்லியில் இருந்து என்ன பண்ண முடியும்? டெல்லியில் போனீங்கன்னா அது ஒரு பெரிய கடல். அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா என்ன யார் எடுத்து பண்ணுவீங்க அங்கே அரசியல்? இங்கே என்ன பிரச்சனை இல்லை சார் உங்களுக்கு. அண்ணாமலைக்கு பலமே தமிழ்நாட்டில் ஒரு பில்டப் பண்ணி வச்சிட்டிங்க. 3.5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு அண்ணாமலைனா இது பெருசாக பில்டப் பண்ணிவிட்டீங்க. போய் 10 நாள் அண்ணாமலை மறந்துடுவாங்க மக்கள். அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அடுத்து நீங்கள் வரும்போதெல்லாம் அதெல்லாம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அடுத்து நீங்கள் 1.5 வருஷம் கழித்து வரும்போதெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ அண்ணாமலையோட இலக்கு என்ன? நம்ம வந்து மேலே வந்து எந்த பொறுப்பையும் வாங்கிடக்கூடாது. வாங்கிட்டோம்னா கமிட் ஆயிடுவோம். என்ன பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து பொறுப்பாளராக போட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? மிசோராம், இமாச்சல பிரதேசம் அங்கே போட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் அரசியல் பண்ண வேண்டியதான். அங்கே இவர் அரசியல் பண்ணி 2-3 எலெக்ஷன் தோத்தாருன்னா முடிஞ்சு கதை. அதுவும் எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற்றவர்களை தான் வச்சுருப்பாங்க. போன 2 தேர்தலில், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையோட கணக்கு தப்புன்னு முடிவாயிடுச்சு. இனிமேல் அண்ணாமலை வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணாமலை ரொம்ப நம்பிட்டு இருந்தார். எப்பயுமே அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு ஆள் நம்பும். ஆனால் அவங்களுக்கே ஒரு பாதகம்னு வரும்போது அந்த நம்பிக்கை பிரச்சனையாகும். அது ஒரு தடவை நம்பிக்கை போச்சுன்னா அது மேலே போனாங்கன்னா எடுபடாது. எல்லா நேரத்திலும் 6 அடிக்க முடியாது சார். ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் 6 அடிச்சிங்க, அங்கே போய் இப்போ அண்ணாமலையே ஒரு கழகத்தில் இருக்கும்போது விழுதுகள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, சொல்ல முடியாதுல்ல. நிறையா விழுதுகள் வந்து கோஷ்டி மாறினாலும் மாறுவாங்க. பார்த்துருப்பீங்க, நம்ம தலைவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. தலைவர் பதவி போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருப்பாங்க. தலைவர் பதவி போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் போனீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும் தான் வருவார். தமிழிசை பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல எத்தனை பேர் இருப்பாங்க? விழுதுகள் பார்த்தீங்கன்னா யாராவது இருப்பாங்களா சார்? பணம் தான் எல்லாம். அந்த வகையில் அண்ணாமலை என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. அது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு பக்கம். இப்போ இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து யாருடைய கதை? அடுத்து நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தமிழகத்தில் பிரதான கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் டிடிவிக்கு என்ன மரியாதை கொடு. ஏன்னா அண்ணாமலைக்கே இந்த நிலைமைன்னா டிடிவி ஓபிஎஸ்க்கு எந்த நிலைமை? அவங்கள யார் இப்போ டிடிவி ஓபிஎஸ் ஒருவேளை பிஜேபி கூட்டணியில் சேரலைன்னா
சேரலைன்னா ரோடு தான், வேறு என்ன பண்ண முடியும். ஆனால் அந்த நிலைமைக்கு போக ஏதோ ஒரு விஷயத்தில் 2 பேரும் போய் ஏதாவது ஒன்று பண்ணி சேர்த்துருவாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ் வந்து ஏதோ ஒன்று பண்ணி உள்ளே போயிடுவார். அந்த வகையில் அவர் ஒரு பெரிய லாபி பண்ணுவார். சரி, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஓபிஎஸ் வந்து மோடியோடைய நண்பருங்கிறாங்க. மோடி அப்பாயின்மெண்ட் தரல, முதல்லாம் கூப்பிட்டு பேசுவார்ல, ஏன் தரல? அதனால் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் டிடிவி அப்படிங்கிறவங்க எதிர்காலம், அதையும் தாண்டி சசிகலா, இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதாவது அண்ணாமலையை நம்பி டிடிவி இருந்தார். அண்ணாமலை கதி அதோ கதிங்கும் போது அண்ணாமலையை நம்பி ஓபிஎஸ் இருந்தார். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் களம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.